ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளதாக ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் சங்கர சுப்பு தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய கூடுதலாக 4 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டாக்டர் செல்வகுமார், அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோரன்சிக் சயின்சஸ், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், அவருடைய தலைமையில் இன்னும் 2 டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த வீடியோகிராஃபு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எங்களுடைய சார்பில் ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் எங்களுடைய டாக்டர் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வற்புறுத்தி கேட்டோம். ஆனால் டாக்டர் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அவங்க இது பண்ணட்டும், அதை நீங்கள் பின்னால் பார்த்துக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு ஃபோரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட், அதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கூடுதலாக இதை இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் கலந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதற்கு மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க.